ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலின் சமையலறை. இன்றைக்கி நம்ம நாவலின் சமையலறையில் ஒரு சூப்பரான ரொம்ப சாஃப்டான ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் முதல்ல 600 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பாதி பாதியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதனால் பாதி அரைச்சதுக்கப்புறமா ரெண்டாவது பாதி கூடையே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோவா பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறமா 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். இது சிகப்பு கலர், இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட லிக்யூட் ஃபுட் கலர் இல்லைனா ஜெல் ஃபுட் கலர் இருந்ததுன்னா அதை நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்மகிட்ட பவுடராக இருக்கிறதுனால நான் இது கூடயே சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை தனியாக வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 50 கிராம் உப்பு இல்லாத பட்டர் எடுத்துக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர். இதை இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் ஆகிற மாதிரி இப்படி பீட் பண்ணணும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் நான் 5 முட்டையை ஒன்றொன்னா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் விஸ்க் வச்சும் பண்ணலாம். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி. அடுத்ததாக இது கூட 400 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக தேவைன்னா ஒரு 50 கிராம் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இது எனக்கு கரெக்டாக இருந்தது. அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். அப்புறமா 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்னா இது 125 ml வரும். அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா பட்டர் மில்க் சேர்த்துக்கணும். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிரை 1 கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது 1 கப் பட்டர் மில்க், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கொக்கோவா பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே அந்த மாவு கூட நல்லா கலந்துடும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்து விடணும். இதை இப்போ நம்ம இந்த பீட்டரோட ஸ்பீடை ரொம்ப லோவாக வச்சுட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப மெதுவாக இதை கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கணும். இப்படி நம்ம மாவு சேர்க்கும்போது இப்படி தான் செதறும் மாவு. இதுக்கு நீங்கள் மேலே ஒரு கிளாத்தை வச்சு மூடிட்டும் பண்ணலாம், இல்லைன்னா மெதுவாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல ரெட் கலரில் வந்திருக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்தாலே சூப்பராக இருக்கும்.
வினிகர் சேர்த்துட்டோன்னா உடனே அதை பேக் பண்ணிடணும். அப்புறம் அதை ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இந்த வினிகர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும் கேக்குக்கு, அதனால தான் அதை சேர்த்துருக்கோம். அது சேர்த்ததுமே உடனே நீங்கள் பேக் பண்ணிடணும். நான் வந்து ஒயிட் வினிகர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஒரு கேக் பண்ணுற பேனில் வச்சு 200 டிகிரி செல்சியஸ்க்கு இதுக்கு முன்னாடியே அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இப்போ இதை நான் பேக் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 45 நிமிஷம் 200 டிகிரி செல்சியஸில் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. கேக் வந்து பேக் ஆனதுதான் பார்க்குறதுக்காக ஒரு குச்சி வச்சு குத்தும்போது அதில் எதுவும் ஒட்டக்கூடாது, அப்படின்னா கேக் பேக் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் பண்ணிடலாம். அதுக்காக 200 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்த வெண்ணெய். ரொம்ப சாஃப்ட் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணேன். அதுக்கப்புறமா 150 கிராம் நல்ல பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஐசிங் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் 150 கிராம் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் கூட இந்த சர்க்கரை வந்து நல்லா சேர்ந்து வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஒயர் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்ததுக்கு அப்புறமா க்ரீம் சீஸ் 400 கிராம் சேர்த்துக்கணும். கிராம் பட்டருக்கு 400 கிராம் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஃபிலடெல்ஃபியா க்ரீம் சீஸ் சேர்த்துருக்கேன். ஊர்லேயுமே ஃபிலடெல்ஃபியா க்ரீம் சீஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் அது இல்லைன்னா வேறு க்ரீம் சீஸும் நிறைய அவைலபிள் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஹோம்மேட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. அது வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி நல்ல செட்டாக இருக்கும். இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். விப்பிங் க்ரீம்னா ஓவர் பீட் ஆகிடும், இதில் அப்படி ஆகாது. எவ்வளோ வேணால் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம், இது எதுவுமே ஆகாது. இதை வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இந்த டைமில் எனக்கு கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. அதை நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதோட ஒரு பகுதி மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகரை தண்ணியில் நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும், சூடாக சேர்த்துக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து இந்த கேக் மேலே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து கேக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இது மேலே நம்ம ஏற்கனவே வச்சுருக்க க்ரீம் சீஸ், அதை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த க்ரீம் சீஸை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு வாட்டி பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு லேயர் வச்சதும் அப்புறமா அது மேலே இன்னொரு கட் பண்ண இன்னொரு பாதி கேக்கை நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீமை கேக் ஃபுல்லாக நல்லா தடவிக்கணும். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேக்.
இந்த க்ரீம் சீஸ், இந்த ரெட் வெல்வெட் கேக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். விப்பிங் க்ரீமில் வந்துட்டு சீக்கிரம் மெல்ட் ஆகி போயிடும். நம்ம வந்து கூலாகவே அதை வச்சுருக்கணும், இல்லைன்னா மெல்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் க்ரீம் சீஸ் அப்படி இல்லை. இந்த ஃப்ரோஸ்டிங் வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரீம் சீஸ், பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங். இப்போ ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக க்ரீம் சீஸ் எடுத்து தடவிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே எந்த டெக்கரேஷனுமே பண்ண போகிறதில்ல. அதனால மேலே வந்து கொஞ்சம் கூட நல்ல ஒயிட்டாக இருக்கணும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாக க்ரீம் சீஸை மேலே மட்டும் நல்லா தடவிருக்கேன். நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணுறதுன்னா மேலே கூட அவ்வளோ வைக்க தேவையில்லை. இப்போ சைட்லலாம் நம்ம கேக் வச்சுருவோம். அதனால் சைடில் ரொம்ப வைக்கணும்னு இல்லை, மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ப்ரெட்டு, கேக்கெலாம் கட் பண்ணக்கூடிய கத்தி. இந்த கத்தி வச்சு இன்னொரு பக்கத்தில் நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த கேக்கில் மேலே வந்து கட் பண்ணியிருப்போம், அதை கரெக்டாக செட் பண்ணுறதுக்காக அந்த மீதி கேக்கை கட் பண்ண அந்த துண்டை வந்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அந்த பொடிச்சு வச்ச பகுதியை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம். அதை சும்மா இப்படி மேலேயும் போட்டுக்கிறேன். இது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. இது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், ரெட் வெல்வெட் கேக் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிட்டோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ஏதாவது பர்த்டே இல்லைன்னா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும் இதோட டேஸ்ட். பாருங்கள், அந்த க்ரீம் சீஸோட டேஸ்ட்டும் அந்த ரெட் வெல்வெட் கேக்கோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரோஸ் எசன்ஸ் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுக்கும்போது தெரியும் இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், அந்த லேயர் வந்து அழகாக தெரியும். ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாவலன் சமையலறை வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நாவலன் சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.